அவருக்கு ஒரு இந்து பக்தருக்கே பொறுக்க முடியல. அது மாதிரி பம்பை குண்டுவெடிப்பு அவர் சொல்றாரு. குண்டுவெடிப்புக்கு கூட ஒரு இயக்கம் காரணம் இல்லை. இவ்வளவுக்கு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சின்ன சமுதாயம் தனக்கு நீதி கிடைக்காது என்ற விரக்தியில சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு இயக்கமாக செய்யல, உணர்ச்சி வசப்பட்டு வேறு வழியில் செத்தாலும் பரவாயில்லை, என்ன சந்திப்போங்கிற அளவுலதான் குண்டுவெடிப்பை நிகழ்த்தினார்கள். அதையும் விசாரித்து சொல்றார் நீதிபதி கிருஷ்ணா. அதே மாதிரி இப்ப முதலமைச்சரா இருக்கிறாரு மனோகர் ஜோஷி, இந்த ஆளு மேலே இருக்கு குற்றச்சாட்டு, இந்த ஆளு மேலே இருக்குது, இவர் அந்த கலவரத்துக்கு முன்னே நடத்தினார்னு சொல்லி. அப்ப இவ்வளவுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவுல ஏராளமான ஆவணங்கள் அடிப்படையில விசாரித்து நம்ம என்ன நினைச்சோம், இந்த காங்கிரஸ் நியாயம் தரல, கமிஷன் தலையில போட்டுவிட்டாங்க, சரி கமிஷன் விசாரணைக்கு பிறகாவது நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் எதிர்பார்த்திருக்கு இந்த சமுதாயம். அந்த அறிக்கையை சட்டசபையில கண்டிப்பா தாக்கல் செஞ்சு ஆகணும். ஒரு கமிஷனை நம்ம நியமிக்கிறோம், அரசாங்கம் நியமிக்குது. கமிஷன் ஆராய்ந்து அறிக்கையை கொடுத்துருச்சுன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த அறிக்கையை சட்டசபையில் வச்சு ஆகணும். இன்னும் 10 நாள் 6 மாசம் முடிய போகுது. அதுக்காக என்ன பண்றான், 6 மாசத்துல வைக்கணும்ல, சட்டசபையில வச்சாச்சு. வச்சுட்டு இந்த முதலமைச்சர் சொல்றான், மராட்டிய முதலமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா, இது இந்துக்களுக்கு மீது குற்றம் சுமத்தக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அறிக்கையை வெளியிட்டுட்டோம், ஏற்றுக்கிற மாட்டோம். அந்த அறிக்கை சொல்றபடி யாருக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எந்த போலீஸ்காரமும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம், எந்த பால்காரமும் நடவடிக்கை இல்லை, எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சட்டசபையில நிராகரிக்கப்பட்டிருச்சு கமிஷன் அறிக்கை. கமிஷன்றாலே அதுக்கு தான் ஆரம்பிக்கிறது, அது நமக்கு தெரியும். கமிஷன் அழகா துக்குலத்துல கேட்டிருக்காங்க, அவனுக்கு பொறுக்க முடியல பாருங்க. எப்பவுமே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய துக்குலத்துல கூட ஏன்னா இது இவ்வளவு பெரிய அக்கறமோ ரொம்ப தெளிவா விசாரிச்சு சொல்லி இருக்கிறாரு, இவ்வளவு கோடி ரூபாய் செலவு, இவ்வளவு ஆவணங்களை தாக்கல் பண்ணி மிக தெளிவான ஆதாரங்களோட அந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு, அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலைங்கிறது அயோக்கியத்தனம். துக்குலத்துல இந்த வாரம் துக்குலத்துல தலைவர் எழுதுற அளவுக்கு அவர்களுக்கு பொறுக்க முடியல, நீதிபதி கிருஷ்ணாவுக்கு பொறுக்க முடியாத மாதிரி துக்குலத்து சோவுக்கு பொறுக்க முடியல. அவ்வளவு அக்கிரமம் நடந்திருக்கு, அது மறைக்கவே முடியாத அளவுக்கு அவன் எழுதுதான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையில இன்கம் விசாரிக்கையிலேயாவது சில சந்தேகங்கள் தெரிவிக்கப்பட்டது, ஜெயில் ஒழுங்கா நடக்க மாட்டாருன்னு சொல்லி. இந்த கோகுலகிருஷ்ணன் இருக்கார இவர் மேலேயாவது சந்தேகங்கள் உண்டு. திமுக காரர் இவர் கோயம்புத்தூர் ஒழுங்கா விசாரிக்க மாட்டாரு, கருணாநிதி விரும்புற மாதிரி தான் விசாரிப்பாரு அப்படின்னு ஜெயலலிதா அம்மா குற்றம் சுமத்துறாங்க. அவரை நியமிக்கும் பொழுது நீதிபதி கிருஷ்ணா மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் கிடையாது. அவ்வளவு நேர்மையான ஒருத்தர், அவருடைய கடந்த கால நேர்மையில எந்த ஒரு அப்பொழுதும் சொல்ல முடியாத ஒரு நீதிபதியா இருந்த காலத்துல இப்போ நீதிபதியா தான் இருக்காரு. அவர் நீதிபதி பொறுப்புல இருக்கும் பொழுது அவர் மீது எந்த ஒரு பழுதும் சொல்லப்படல. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய அறிக்கை நேர்மையான நியாயமான பாரபட்சமற்ற அறிக்கை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸையும் சரட்டு மணிக்காக வாங்கியிருக்கிறார். காங்கிரஸ் தான் கமிஷனை நியமிச்சு சுதாகர் ராவ் நாயக்கில் இருந்து நரசிம்மராவுல இருந்து காங்கிரசுடைய முக்கிய தலைவர்கள் வரைக்கும் கையாளாகத்தன வரைக்கும் காங்கிரஸ் அங்கங்க மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் எல்லாம் கூட இவங்களோட சேர்ந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தான் குற்றம் சுமத்திருக்கிறார் அவர். அப்ப அந்த அறிக்கையை எதுக்குடா விசாரிக்கிறீங்க, ஏத்துக்கிற மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம், சுதந்திரம் வாங்கி தந்த சமுதாயத்தின் நிலைமையை பாத்தியா, 3000 பேர் நீ அழிந்தால் கூட உனக்கு சட்டப்படி நீதி கேட்கணும் தர மாட்டேங்கிறாயா அந்த நாட்டில். என்னடா கேட்கிறோம், நாங்க வழக்கு போடுங்கிறோம், வேற ஒண்ணும் செய்ய சொல்லல. குற்றம் சுமத்தப்பட்டிருக்கல, தெளிவான ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கல, வழக்கு போடியவர்கள் மீதெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் தப்பு செஞ்ச நடவடிக்கை எடு, குறைஞ்சபட்சம் சஸ்பெண்ட் பண்ணி வழக்கு போட்டு வை, இதைத்தானே கேட்கிறோம். அப்ப எங்களை அழிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் எதுவுமே இந்த நாட்டில் நடக்காதுங்கிற ஒரு நிலைமை உருவானால் மும்பையில இன்னும் வெடிக்கும். தெளிவா புரிச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க மும்பை அரசாங்கத்துக்கு நான் சொல்றேன், ஏண்டா சட்டப்படி ஒரு கமிஷன் நீ ஆதரிச்ச ஒரு கமிஷன் ஏற்கனவே ரத்து பண்ணிவிட, அந்த கமிஷனை கூட 13 நாள் ஆட்சியில வாஜ்பாய் திரும்ப கமிஷன் அமைக்கணும்னு உத்தரவு போட்டார். மறுபடி கமிஷனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டுச்சு. 1 நாள் உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு கமிஷன், அந்த கமிஷனுடைய அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கலன்னா பாதிக்கப்பட்ட 1000ல் ஒருத்தன் எப்படி நடக்குமா, என்னதான் செத்தா நினைக்க மாட்டானா, நினைச்சால் என்ன தப்புங்க அவன் நினைச்சா. இந்த பாவிகளா கொஞ்சம் நியாயம் வேணாமா, சட்டப்படியான நடவடிக்கை என்ன கேட்கிறோம். குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவன்
தடுக்க நடவடிக்கை இருக்கிறே இல்லையா? குஜராத்தில் வெள்ளம் வந்தா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாபம் சொல்லி அறிக்கை விடக்கூடிய கருணாநிதி 3000 பேரை நாங்க அழிஞ்சிருக்கிறோம், 1000 கோடி சொத்துக்கள் பறிமுடுக்கப்பட்டிருக்கிறோம், பல பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இன்றைக்கு ஊனமுற்றவர்கள் சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடுமையை விசாரித்த அந்த கமிஷனை ஒரு மாநில அரசு நிராகரிக்குது. இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விடலையா தமிழ்நாட்டு முதலமைச்சர்? இவர் உனக்கு நண்பனா? இவர் உனக்கு காவலனா? இன்னைக்கு திமுக முஸ்லீம் இருந்துகிட்டு இருக்கான். ஜெயலலிதாவை கூட பாராட்டலாம். மராட்டிய முதல்வர் பதவி விலகணும் சொல்லி போல்ட் அந்த அம்மாவது அறிக்கை விட்டுருக்கு. இந்த கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையை ஒட்டி கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையிலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற மனோகர் ஜோஷி மராட்டிய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி ஜெயலலிதா அறிக்கை விடுது. சங் பரிவாரத்தினுடைய ஊதுகுழல் என்று முத்திரை குத்தப்பட்ட ஜெயலலிதா என்ற அறிக்கையை சிறுபான்மையுடைய காவலர் வேடம் போட்ட கருணாநிதி விடலன்னா என்ன அர்த்தம்? இப்ப யாரு கருணாநிதி? பழைய கருணாநிதி இல்லைங்க. சொல்லுவார் பழைய சொல்லித்தான் நான் கேட்கிறேன். அவர் உங்கள்கிட்ட வந்து பேசினா கூட ஏதோ பழசத்தான் சொல்லுவார். அது இப்ப இதை சொன்னாரு உங்களுக்கு ஒண்ணும் செய்யல, சொல்லவே முடியாது. திடீர் பிள்ளையா தியாகராய நகர்ல நான் வீட்டு தரவில்லையா? அது 69 நடந்தது. அதை சொல்லுவாரு. நடக்கிறது 30 வருஷம் ஆக போகுது. 30 வருஷத்துக்கு முந்தி அப்ப நீ செய்யும் போது அங்க உனக்கு பின்னாடி தானே இருந்தோம். நீ செய்யலையான்னு கேட்கறீங்க, நாங்களும் பின்னாடி வரலையான்னு கேட்டு போயிருங்க. அன்னைக்கு நீ செய்யும் பொழுதுதான் பின்னாடி வந்தோம். அந்த இடத்துல கொடுக்கல, வேற ஒரு இடத்துல கொடுத்தாரு. அப்ப ஏதோ நியாயமா நேர்மையா பேசினார். பிள்ளையார அரசு பண்ண உன வச்சாரு தியாகராயன் இது மெட்ராஸ்ல. சரி ஏதோ ஒண்ணு செஞ்சாருங்க. இதுக்கு மாயத்திறக்கலையங்க ஒத்தம். நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா இவ்வளவு பெரிய கொடுமைக்கு எவனாச்சும் இந்த நாட்டில் போராட்டம் பண்றானா? ஏதோ முலாயம் சிங், லல்லு பிரசாத் யாதவ், இல்ல காங்கிரஸ்காரங்க அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் சோனியா வந்த பிறகு, ராகு இருந்து அதையும் பண்ண விட மாட்டான். சோனியா வந்த பிறகு எழுத்து போராட்டம், பார்லிமெண்ட்ல போராட்டம் என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டு ஒருத்தன் வாய்ப்பு மாட்டாங்க. நம்ம நிலைமையை பாருங்க. நமக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்திருக்கு இல்ல. அப்ப இந்த கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையை வலியுறுத்தி அத்துவானி பதவி விலகணும். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளான 3000 பேருடைய சாவுக்கு முதல் காரணமான அத்வானி பதவி விலகணும். பால் தாக்கரே கைது செய்யணும். மராட்டிய அரசை ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணணும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு செய்து எல்லா கிளைகளுக்கும் அறிவிச்சிருக்கோம். அதான் நமக்கு செய்ய முடியும். எவனும் கொண்டு வர மாட்டாங்க, நம்ம தான் பண்ணிக்கணும். இது ஒண்ணு. சுதந்திர இந்தியாவில் நம்ம நிலைமை லேட்டஸ்டா உள்ளது சொல்றேன். கல்வி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் தனியே விஷயங்கள். கல்வி கற்க வழி இல்ல, விளையாட்டு. இன்னொன்னு என்ன தெரியுமா? அதே மும்பையில, அதே பம்பாயில இந்த வாஜ்பாய் அத்வானி வகைராக்கள் ஆட்சி வந்த பிறகு மும்பையில் இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் பங்களாதேஷுக்காரன்னு சொல்லி இது இவங்க நீண்ட கால திட்டம். அவங்க திட்டம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம்களை வந்து பாகிஸ்தானோட சண்டை போட்டு பங்களாதேஷோட சண்டை போட்டு 2 நாட்டையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்குது வைங்க. அப்ப அத்வானி வாஜ்பாய் பொறுப்புல இருக்கிறாங்கன்னு வைங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சு சேர்த்துட்டா அது விரீதம் அவங்களுக்கு தெரியும். ஜெயிச்சு சேர்த்துட்டா அவன் இங்க வந்து